ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ். நீங்க புதுசா ஒரு இடம் வாங்க போறீங்களா? இல்ல வீடு கட்ட பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. சொத்து வாங்கி போடுறதுலாம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா, அத முறைப்படி பதிவு பண்றதுல தான் பார்த்தீங்கன்னா விஷயமே இருக்கு. இப்ப நம்ம அரசாங்கம் இந்த பத்திரப்பதிவு துறையில நெறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே கடுமையாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு 5 முக்கியமான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் வந்து கையில இல்லன்னா, இனிமே சொத்து பதிவே பண்ணவே முடியாதுங்க. அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க. அது என்னென்ன 5 ஆவணங்கள்? புதிய விதிகள் என்ன சொல்லுது? இனிமேல் எப்படி வில்லங்கம் இல்லாம சொத்து வாங்குறது? வாங்க டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். சமீப காலமா நில தகராறு, கோர்ட் கேஸு, போலி ஆவணங்கள்ன்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதுல்ல. இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும், மோசடிகளை ஒழிக்கிறதுக்காக தான் பதிவுத்துறையில இந்த புதிய நடைமுறைகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு. இந்த 5 ஆவணங்கள் இல்லாம இனி பத்திரப்பதிவு சாத்தியமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடையாள சரிபார்ப்பு. ஐடென்டி வெரிஃபிகேஷன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, வாங்குபவர் மற்றும் விற்பவர் இவங்க 2 பேருடைய அடையாளமும் ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது அரசு அங்கீகரிச்ச ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கட்டாயமா இருக்கணும். இதில ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ஆவணத்தில இருக்கிற பெயர், ஃபோட்டோ, முகவரி எல்லாமே பதிவுத்துறை அலுவலகத்தில இருக்கிற டேட்டாவோட சரியா பொருந்தணும். அப்படி பொருந்தலன்னா அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, பதிவு நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் வந்து நில உரிமை சான்று. ப்ரூஃப் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப். அந்த சொத்தோட உரிமை வந்து யார்கிட்ட இருக்கிறதுக்கான ஆதாரம். அரசு பதிவேடுகள்ல சொத்தோட உரிமை வந்து தெளிவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட்டா, சிட்டா, அதுக்கு முன்னாடி இருந்த தாய் பத்திரம் எல்லாத்தையும் ஆஃபீசர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. முக்கியமா அந்த நிலம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கோர்ட் கேஸ்ல இருந்தாலோ, அரசு தடையாணை இருந்தாலோ, அல்லது சர்ச்சைக்குரிய இடமா இருந்தாலோ, கண்டிப்பா பதிவு செய்ய மாட்டாங்க. 3வது விஷயம் முழு முத்திரை வரி, அதாவது ஃபுல் ஸ்டாம்ப் டியூட்டி பேமெண்ட். இந்த 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்டது. பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க செலுத்த வேண்டிய முழு முத்திரை வரி, ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் பதிவு கட்டணத்த முழுசா கட்டிறணும். கொஞ்சம் இப்ப கட்டுறேன், மீதி வந்து அப்புறம் கட்டுறேன் சொன்னா வேலைக்கே ஆகாது. பகுதி அளவு பணம் பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க பணம் கட்டுனதுக்கான ஆன்லைன் ரசீது கட்டாயமா இருக்கணும். வரி ஏய்ப்ப வந்து தடுக்க தான் இந்த அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பான் கார்டு அவசியம். மேண்டேட்டரி. அதிக மதிப்புள்ள சொத்துக்கள நீங்க பதிவு செய்றப்போ, பான் கார்டு இப்ப கட்டாயமாயிருக்கு. எதுக்காகன்னா, நீங்க சொத்து வாங்குற பயன்படுத்துற பணம் பார்த்தீங்கன்னா, கணக்குல வந்த பணம் தானா? அல்லது கருப்பு பணமா? இது மாரி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அரசு கண்காணிக்க தான் இந்த முறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பான் கார்டு இல்லாம சொத்து பதிவு பார்த்தீங்கன்னா, முழுமை அடையாது. 5வது விஷயம் வந்து தடையில்லா சான்று. அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க என்ஓசி. என்ஓசி எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இது தேவைப்படாது. ஆனா நகராட்சி பகுதி, ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு ஆணைய மண்டலம், அதாவது டெவலப்மெண்ட் ஜோன் சொல்லுவாங்க. அல்லது சில தடை செய்யப்பட்ட பகுதிகள்ல இருக்கிற சொத்துக்களுக்கு சம்மந்தப்பட்ட துறைக்கிட்ட இருந்து என்ஓசி வாங்குனா தான் பதிவு நடக்கும். அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தீங்கன்னா, வில்லங்கச் சான்று கேட்குறாங்க இப்போ. அதாவது லேட்டஸ்ட் ஈசி நீங்க வந்து குடுத்தா தான் சொத்தே பதிவு பண்றாங்களாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த 5 ஆவணங்கள் மட்டும் இல்லங்க. குறைஞ்சபட்சம் 30 வருஷத்துக்கான வில்லங்கச் சான்று எடுத்து பார்க்குறது ரொம்பவே அவசியம். அதில தான் சொத்து கைமாறுன மொத்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதுவும் லேட்டஸ்ட் ஈஸியா எடுக்க சொல்றாங்க. அது இருந்தா தான் பதிவு நடக்கும். ஸோ, நீங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும், ஆவணங்கள்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா, ஒரு வக்கீல் கிட்டயோ அல்லது டாக்குமெண்ட் ரைட்டர் கிட்டயோ ஆலோசனை கேட்கறது ரொம்பவே நல்லது. இப்போ முக்காவாசி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள் அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர் மூலமா தான் நடக்குது. ஸோ, அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ, அதுக்கப்புறம் விட்னஸ் தேவைப்படும். பதிவு செய்றப்போ 2 சாட்சிகள் கண்டிப்பா வரணும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் ஐடி கார்டு அவசியம். சும்மா தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு போகாம, நம்பிக்கையானவங்கள சாட்சிக்கு கூட்டின்னு போங்க. அப்பதான் நல்லது. அதுக்கப்புறம் ஆன்லைன் முன்பதிவு. டோக்கன் சிஸ்டம் தான் இப்போதைக்கு இருக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நேரா போய் நீங்க கியூல போய் நிக்கலாம் முடியாது. ஆன்லைன்ல முன்கூட்டியே டோக்கன் புக் பண்ணணும். அந்த நேரத்தில சரியா போனா தான் பதிவு நடக்கும். 4வது விஷயம் பண பரிமாற்றம். சொத்துக்கான பணத்த பார்த்தீங்கன்னா, டிடி மூலமாவோ, செக் மூலமா தான் கொடுக்கணும். ரொக்கமா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. டிஜிட்டல் முறையில தான் பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சொத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்நாள் கனவு. அது எந்த சிக்கலும் இல்லாம பாதுகாப்பா முடிங்க. இந்த தகவல் நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். முக்கியமா நிலம் வாங்க போறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.